guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேன்வா சீரிஸ் காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இன்றைக்கி இந்த கதையோட எபிசோடு 1 ரொம்பவே சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு சீன்லும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடனா இப்போவே பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த ஷேடோ அசாசினோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே 2025 அந்த டைமில் ஒரு கேம் அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். இந்த கேம் இது அப்படியே ரியாலிட்டியாக மாறினா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகும்னு. ஒருத்தங்களுக்கும் அதனால் பயங்கரமான பவர்ஸ் கிடைக்குது. சும்மா கையை வீசினாலே போதும், அதுக்கே அந்த இடம் தரமட்டமாக அழியும். இந்த மாதிரி பேரழிவை உருவாக ஆரம்பிச்சது. இந்த டைமில் மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட டாப் அடைஞ்சிருப்பான். முக்கியமாக இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு காரணம் அவனோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியல இதுதான் அவனோட முடிவுன்னு. இந்த செகண்டே பின்னாடி யாரோ ஒருத்தவங்க குத்துறாங்க. அங்கே சுத்தமாக நம்ம ஹீரோ யோசிக்கலை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும்னு. நான் குத்துனது ஒரு எனிமையாக இருந்தால் கூட அவ்வளோக்கும் அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். குத்துனது எனக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்க என்னோட தங்கச்சி தான். ஏன் என்னை ஏமாத்தின சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்றதே காட்டுறாங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போய் கிடப்பாங்க. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். இந்த மாதிரி இடத்துல ஒரு விசித்திரமான கத்தி ஏந்தின ஏதோ ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வரும்போதே சொல்கிறா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பயங்கரமானவனா இருக்க. ஏன்னா தனியாலவே நீ எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டியா. ஆனால் ஏதோ ஒன்று உன் கண்ணில் இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் ஹை ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு அந்த இடத்துல குத்திருப்பால. ஹீரோ கேட்குறான், ஆமாம் ஏன் நான் உனக்காக எவ்வளோ விஷயத்த பண்ணேன். அப்படி இருக்கும்போது இதுக்காக என்னை ஏமாத்தின. நான் உன்னோட பிரதர் இல்லையா? குன்ஃபேங் என்ன சொல்கிற? நீ என்னோட பிரதரா? நீ என்னோட பிரதரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் உன்னை அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீ என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்த. ஈவன் என்னோட பிளட் கூட உனக்குள்ளே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீ என்கிட்ட நீ தான் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்கிற. பின்னாடியே ஒரு பையனோட குரலும் கேட்குது. ஷாயு, இவன் தான் நீ சொன்ன ஆளா? பரவாயில்ல, நல்ல டைமுக்கு இவன் உதவியாக தான் இருக்கான் நம்மளுக்கு. அட பிரதர் ஷாங், நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? ஆமாம், நல்ல வேலை பண்ணியிருக்கையோ. ஏன்னா உன்னோட பிரதர் நான் யோசிக்கலை இந்த அளவுக்கு பயங்கரமானவனாக இருப்பான்னு. அதே மாதிரி நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு இந்த ஜட்மெண்ட் ஆஃப் ஐ எந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் கிடைக்காது. நல்ல வேலை என்னோட அந்த ஸ்டோல் சீலிங் பிளேடு அதை உனக்கு கொடுத்தேன். அதனால் இந்த விஷயத்தை என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஓ மூலியமாக என்னால் பண்ண முடிஞ்சது. கேட்குற நம்ம ஃபேங்குக்கே ரொம்பவும் கடுப்பாக இருக்குது. ஏய்யோ, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன். நம்மளோட பேரண்ட்ஸ் அங்கே இருந்து போனதுக்கப்புறம் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன். உனக்காக நான் பண்ணாத விஷயமே இல்லை. இது வரைக்கும் நீ எத்தனை வாட்டி மாட்டியிருப்ப. இந்த மாதிரி டைமில் என்னோட உயிரை கொடுத்து ஏகப்பட்ட முறை உன்னை காப்பாற்றியிருக்கேன். அதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்? நீ என்னோட சிஸ்டர் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் உண்மையிலேயே நான் சுத்தமாக யோசிக்கலை நீ இவ்வளோ பெரிய அரக்கையாக இருப்பேன்னு. என்ன சொன்ன? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் செத்து போனதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டராக இருந்தியா? ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை. ஏன் நான் பேரண்ட்ஸ் செத்து போனதுக்கப்புறம் நான் அதை பண்ணலாம்னு போனால் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு பயங்கரமாக என்னை தொல்லை பண்ணேன். நீ என் மண்டை மேலே இருந்து பயங்கரமாக என்னை கண்ட்ரோல் பண்ணுன. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு ரொம்பவும் தேவை தான். ஏன் தெரியுமா? ஏன்னா உன்கிட்ட இருந்த ஜட்மெண்ட் ஐ, அதனால் நீ எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தேவையாக இருந்த. ஆனால் இப்போ இது போனதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்லை. இதனால் படுவேகமாக அந்த சாங் அப்படியே தலையை வெட்ட வரான். இதை பார்க்குற நம்ம ஹீரோவால் எதையுமே ஏற்றுக்க முடியலை. நான் ஒன்றும் இப்படியெல்லாம் சாக விரும்பலை. ஆனால் இவ்வளோ விஷயத்த பண்ண ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாமே இப்படியா முடியணும்? இப்படி இவன் சொல்ல நம்ம ஹீரோவோட கதையும் அங்கே முடியுது. அட என்ன ஆச்சு, கதை முடிஞ்சிச்சு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதை இப்போ தான் ஆரம்பிக்குது. எல்லா விஷயமும் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2025, அதாவது நம்ம இருக்கிற இந்த வருஷத்தில் கோல்டன் பாஸ்ட் செகண்ட் கேம் அப்படின்னு ஒரு கேம் லான்ச் ஆச்சு. கேமுக்கு நம்ம போகணும்னா வெறுமனா நம்ம தூங்கினாலே போதும். அது மூலமாக நம்மளால் கேமுக்குள்ளே போயிட முடியும். இந்த மாதிரி ஒரு கேமுக்குள்ளே லைஃப் தான் நம்மளுக்கு கரன்சியாக பயன்படும். மான்ஸ்டர்ஸை அழிக்கிறீங்களா, அதனால் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப் எப்படி ஏறும்னா நீங்கள் மற்றவங்களோட லைஃப்பை எடுக்கணும். சில பேருக்கு பயங்கரமான எபிலிட்டி கிடைக்கும். ஈவன் நியூக்ளியர் வெப்பனை வச்சு தாக்குனாலும் அவ்வளோக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி கொடூரமான எபிலிட்டி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கேமில் இருக்க அந்த எபிலிட்டியை நம்மளால் ரியல் உலகத்துக்கும் கொண்டு வர முடியுது. அப்புறம் என்ன, பேரழிவே அப்போ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த உலகமே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆச்சு. நானும் என்னோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை எதிர்கொள்கிற மாதிரி இருந்துச்சு.
உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு 1000 பேர் இருந்தாங்க. இதுக்குள்ளே நானும் ஒருத்தனாக வந்தேன். அதுவும் எப்படி ஏகப்பட்ட முறை நான் செத்து போயிருக்கணும். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டிவைனான ஆர்டிஃபெக்ட் கிடைச்சது. அதுதான் என்னோட ஜட்மெண்ட் ஆஃப் ஐ மூலமாக என்னோட பீக்கை அசால்ட்டாக அடைய முடியும். பீக்கை அடைஞ்சிட்டா போதும், நான் காட் லெவலுக்கு அசால்ட்டாக போக முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் ஸ்ட்ராங். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை நான் நெருங்கலான்னு போனேன். ஆனால் யார் யோசிச்சா சிஸ்டரே முதுகில் குத்துவான்னு. கடைசியில் அவள் தான் எனக்கு எனிமையாக அமைஞ்சா. என்னோட முதுகுலையே அவள் குத்திட்டா. இது வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணதுக்கு காரணமே அவள் தான். அதே மாதிரி என்னோட பீக்கை அடைகிறதுக்கும் நான் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தேன். நான் எவ்வளோ விஷயத்த பண்ணியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட விஷயம், இது எல்லாமே வேற ஒருத்தனுக்கு அசால்ட்டாக கிடைக்கணுமா? இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது? என்னால் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்க முடியல. சத்தியமாக ஒரே ஒரு முறை வாழ ஆசைப்பட்டேன். நான் கண்டிப்பாக எனக்காக வேண்டிதான் நான் ஃபைட் பண்ணுவேன். வேற யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். இப்படிமா சொல்கிறான். அங்கே கண்ணை மூண அந்த செகண்டே ஒரு நைட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபேங் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்து பார்க்கும்போது அவனுக்கு புரியலை இது என்ன இடம்னு. நல்லா பார்த்தா தான் தெரியுது இது ரியலான உலகம். ஃபேங்குக்கு சுத்தமாக புரியலை. ஆமாம், என்ன இது, நான் இப்போதைக்கு இறந்து போயிருக்கணுமே, கேட்காம நான் இன்னமும் உயிரோடு இருக்கேன். விஷயத்தை செக் பண்ணி பார்த்தா 2025. அப்போ நான் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா என்ன? அப்போ நான் திரும்பவும் ரீபன் ஆகியிருக்கேன். 9 வருஷத்துக்கு நான் பின்னாடி வந்திருக்கேன். இன்னமும் அந்த கேமும் வரல. இந்த கேமை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்போ இதுதான் டைம் நான் திரும்பவும் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்த நாளாவது அந்த இடத்துல தங்கச்சிக்காரி தான். அவள் பயங்கரமாக டோரை எட்டி உதைக்கிறா. அங்கே நம்ம ஃபேங்கை பார்த்த உடனே பயங்கரமாக கத்துறா. ஃபேங், நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது? கால் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியா? இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ஃபேங்குக்கு இப்போதான் ஞாபகம் வருது. என்ன ஆயிருக்கும்னா, கேம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபேங்குக்கும் அவனோட தங்கச்சிக்கும் 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணமும் அந்த பாய் ஃப்ரெண்ட் தான். அதாங்க அந்த பைத்தியக்கார ஷாங்கு அவன் தான். ஐயோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷாங்குக்கு நான் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அதை நான் பண்ண போனால் உனக்கு என்ன வந்தது? இதுக்கு அதை பெரிய விஷயமா என்னை கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு அவனை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் இந்த மாதிரி டைமில் நான் தான் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கணும். நம்ம ஃபேங் நம்மளுக்கு சொல்கிறான். சாங் இருக்கான்ல, அவன் இந்த கேம் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவில் இருந்தான். அதனாலே நிறைய பொண்ணுங்க பைத்திய மாட்டோம் பின்னாடியே சுற்றுவாங்க. இதை பார்த்து அவன் அட்வான்டேஜாக ஏகப்பட்ட முறை பயன்படுத்தியிருக்கான். என்கிட்ட காசே இல்லை, கொஞ்சம் காசு தர முடியுமா, இப்படியெல்லாம் கேட்டு ஏமாற்றிருக்கான். இது 10ஆவதுன்னு ரொம்பவும் நெருக்கமாகவும் பழகியிருக்கான். நிறைய பேர் அம்போன்னு வர்றது இங்கே ஒண்டி இல்லாமல் யார் யார் அவனுக்கு ரொம்ப நெருக்கமாக வராங்களோ அவங்களையே விற்று காசாக்கியிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் தான் அந்த சாங்கு. இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்னோட போன வாழ்க்கையில் நான் யோகிட்ட அவன் கிட்ட போகாத நிறைய வாட்டி நான் தடுத்திருப்பேன். பயங்கரமாக கத்தியும் விட்டுருப்பேன். ஆனால் எல்லாமே பண்ணது அவளுக்காகத்தான். அவளால் சுத்தமாக எதையும் புரிஞ்சிக்க முடியல. என்னோட கதையை அங்கேயே அவள் முடிச்சிட்டா. அப்பவும் ஐயோ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. அம்மா, உனக்கு காது கேட்குதா இல்லையா? காது கேட்காத மாதிரி நான் இவ்வளோ காட்டுக்கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பையும் நீ கம்முன்னு மசையாமல் இருக்க. ஆல்ரெடி பிரதர் ஷாங்கோட ரேங்க் ரொம்பவும் கம்மியாகுது. நீ காசை கொடுக்கலனா அவ்வளவுதான், உன்னோட ரேங்க் இன்னமும் கீழே போயிடும். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.